விதி, மோகன் படம். அந்த விதி பட டயலாக்கு இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போல்லாம் அந்த கேசட்டில் போட்டு கேட்குற கல்ச்சர் உண்டு இல்லை. அப்போ இந்த மோகன் பூர்ணிமா ஏமாத்திடுவார் பூர்ணிமாவை. அப்போ இந்த கோர்ட்டு காட்சிகள் எப்படி அதை விவரிக்குது. இது ஒரு ஆணாதிக்க மனநிலை கொண்ட சமுதாயத்தில் ஒரு பெண் தன்னைய பாலியல் வன்புணர்ச்சி பண்ணிட்டான் அல்லது ஆசைக்கு இணங்கி நான் அவனை நம்பி ஏமாந்துட்டேன் போன்ற விஷயங்களை ஒரு சட்ட அவையில் அவங்களால எப்படி பேச முடியுது? ஒரு வழக்கறிஞர் வாதாடு மன்றத்தில் கோர்ட்டில் அவங்களால இதை எப்படி பேச முடியாமல் தவிக்கிறாங்க. அதை சில வழக்கறிஞர்கள், ஆண் வழக்கறிஞர்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ போனியா, அவன் தொட்டானா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த மாதிரியே அந்த டைலாக்கு வழக்காடு போடுறதே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போகும் படமே. அது கோர்ட்டு சீன் மட்டும்தான் படமே, விதி படம். அப்புறம் சுஜாதா வந்து வாதாடுறது, ஜெய்சங்கர் வந்து வாதாடுவது, ரெண்டுமே லா பாயிண்டோட இருக்கும். லீகல் பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு மக்கள் இது எப்படி போகுது இது பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ அந்த வழக்கறிஞர்கள் வாதாடுவதற்கு ரொம்ப ஒரு முக்கியமான படம் விதி.